இப்போ நம்ம 4 நாட்டுக்கு நம்ம ஒயிட் கலர் ஒயரு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோங்க. முடிச்சிட்ட அப்புறமா பேஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும்னா இதுக்கு வந்து தென்னங்குச்சி சொருகுனாங்க. இந்த மாதிரி வந்து தென்னங்குச்சியை எடுத்துகிட்டு நம்ம இந்த பேஸ் மட்டும் வந்து தென்னங்குச்சியில் சொருக போகிறோம். ஜாயின் பண்ண ஒயரை வந்து நம்ம விட்டுணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி தாங்க இந்த தென்னங்குச்சியை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி சொருகிட்டு வரணுங்க. காட்டுறேன் பாருங்கள் வியூவர்ஸ். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் இந்த மாதிரி விட்டுட்டு இங்கே வந்தோடனே இந்த தென்னங்குச்சியை வந்து நம்ம உடச்சிடலாங்க. உடச்சி எடுத்துடலாம். திரும்ப வந்து அடுத்த நாட்டில் அதே மாதிரி வந்து சொருகிட்டு வரணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி தாங்க சொருகிட்டு வரணும். இந்த மாதிரி சொருகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துடணுங்க. எக்ஸஸாக இருக்கிறது ஒடிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸில் வந்து ஸ்டிஃபாக இருக்குங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு குச்சியும் நம்ம சொருகிட்டு வரணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இன்னொன்று காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பேஸை எடுத்துக்கிட்டு இந்த தென்னங்குச்சியை எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் நுனி பகுதியை வந்து இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம வந்து இங்கேருந்து பேஸ்லேருந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளார இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம வந்து எடுத்தோன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி போய்ட்டு குச்சி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க. கடைசி நாட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம இங்கே எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துடணுங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு குச்சியும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்கன்ட்டு நான் காட்டிகிட்ருக்கேங்க. நான் மொத்தத்தையும் வந்து பேஸுக்கு வந்து குச்சி சொருகிட்டு நான் காட்டுறேங்க. இந்த மாதிரி தாங்க சொருகுனா மொத்தத்தையும் சொருகி முடிச்சுட்டு நான் காட்டுறேன்.